ஸோ வந்து இன்னைக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை கொடுத்துட்டே இருக்கு. அவங்க வந்து திருமதி கனிமொழி இன்னொரு பழைய ஒரு குற்றச்சாட்டு வச்சுறாங்க. நாங்கள் தான் வந்து நிறைய வரியை வந்து பங்கீடு கொடுக்குறோம் மத்திய அரசுக்கு, இந்திய அரசுக்கு அப்படிங்கும்போது, ஆனால் எங்களுக்கு அவ்வளோ வரல அப்படின்னு நாங்கள் கிட்டத்தட்ட 1/4 நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு வரலன்னு. அதை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக பார்லிமெண்ட்லேயே சொன்னாங்க, வெளியிலையும் சொன்னாங்க. அதை வந்து இவங்க யாரும் ஏற்றுக்கணும், அந்த கணக்கு யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. தமிழ்நாட்டில் ஒரு கார் இருக்குது, அந்த கார் இந்தியா முழுக்க விற்கப்படுகிறது, உலகம் முழுக்க விற்கப்படுகிறது. அந்த வெளிநாட்டு கார், ஃபோர்டு கார் வச்சுக்கோங்க, டாடா கார், ஏதோ ஒரு கார். அப்போ வந்து தமிழ்நாட்டில் தான் இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி நிறையா வரும், தமிழ்நாடு ஜிஎஸ்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்களிக்கும். ஆனால் இந்த ஜிஎஸ்டியை கட்டினது யார், இந்த காரை வாங்கினது யார் பார்த்தா யூபிக்காரன், பீகார்காரன், ஒடிசாக்காரன், மகாராஷ்டிராக்காரன், சத்தீஸ்கர், எல்லா ஸ்டேட்காரன் இருக்கான். அவன் தான் காசு கொடுத்தது. அவன் கொடுத்த காசு தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாடு கொடுக்குது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து காசு போகலை. அப்போ நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணோன்னே எல்லா மாநிலத்து காசும் தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டு காசு எல்லா மாநிலத்துக்கு போகுது. as simple as this. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இட் இஸ் நாட் த கேஸ். தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் கார் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே காரை வித்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ உற்பத்தி வந்துச்சுன்னா அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ தமிழ்நாடு தான் ரியல் கான்ட்ரிபியூட், தமிழர்கள் மட்டும் தான் வாங்குறாங்க, இந்தியா முழுக்க வாங்கக்கூடிய கார். அப்போ நாங்கள் இந்தியாவுக்கு நாங்கள் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல். இந்தியா முழுக்க தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு இந்திய அரசு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இவ்வளோதான். அதில் வந்து இந்த டேட்டா வந்து ரொம்ப சாதாரணமான அந்த பாதி உண்மைகளை சொல்லுவாங்க, ஹாஃப் பேக்டு ட்ரூத் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பாதி உண்மை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்தியாவுடைய வருமானத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்களிக்குதா? ஆமாம், அது ஓகே. அந்த பங்களிக்கிற நிதி எங்கேருந்து வருது அதை சொல்ல மாட்டோம். ஸோ ஒரு பாதி உண்மையை சொல்லும்போது நமக்கு வந்து முழு உண்மை மாதிரி தெரியும்.